الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ليلة القدر خير من 1000 شهر. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه، أو كما قال عليه الصلاة والسلام: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. نريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. புண்ணிய பூத்துக் கொடுக்கப்பட்ட ரமலானினுடைய நிறைவு பகுதியில் அல்லாஹ்வின் இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்தில் மகத்தான பாக்கியமான இந்த நேரத்தை கழிப்பதற்கு ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்த தௌஃபீக் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அருமையான பெருமக்களே, கண்ணியத்திற்குரிய கல்வி நிறைந்த உஸ்தாத் அவர்களே, உலமா பெருமக்களே, அன்பான சமுதாயத்தினுடைய முதுகெலும்புகளாக திகழ்ந்து அதன் ஏற்றத்தாழ்விற்கு பொறுப்பேற்கவிருக்கிற அருமையான இளைஞர்களே, மகத்தான ஒரு இரவை நோக்கியவர்களாக நாம் இருக்கிறோம். 1000 மாதங்களை விட 83 ஆண்டுகள் 4 மாதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற 1000 மாதங்களை விட மிக சிறந்த நன்மைகளை தரக்கூடிய ஒரு மகத்தான ஒரு இரவை நாம் எதிர்நோக்கியவர்களாக 10 நாட்களாக நாம் இஅ்திகாஃப் இருந்து கொண்டிருக்கிறோம். உலகெங்கிலும் வாழக்கூடிய சுமார் 220 கோடி மக்கள் இந்த நாளை புண்ணியமாக, புனிதமாக, பாக்கியமாக அவர்கள் கழித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த இரவு குறித்து மேன்மைகளை நாம் அறிந்திருக்கிறோம். அது சார்ந்த சில தெளிவுகளை நமக்கு மத்தியிலே நாம் பகிர்ந்து கொள்வதற்காக நாம் இங்கே கொண்டிருக்கிறோம். அருமையான பெருமக்கள், இந்த நாள், இந்த இரவு லைலத்துல் கத்ர் அல்லாஹுவால் இது விமர்சையாக சொல்லப்பட்ட ஒரு இரவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தைகளுக்கு வடிவம் கொடுத்து வாழ்நாள் முழுக்க அவர்கள் இஅ்திகாஃப் இருந்து அந்த இரவை அவர்கள் தேடி எதிர்பார்த்து அமல் செய்திருக்கிறார். இந்த இரவு எந்த இரவு என்பதுதான் இங்கே நாம் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. சஹாபா பெருமக்களிலே இந்த லைலத்துல் கத்ரை பற்றி அதிகமாக கேள்வி கேட்டவர்கள் ஒரு சஹாபி பேர் அறியப்படுகிறார். சஹாபாக்கள் அதாவது அபூ தர் கிஃபாரி ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க தான் இந்த லைலத்துல் கத்ரை பற்றி நபியிடத்துல நிறைய கேள்வி கேட்டிருக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதிலே 20523வது ஹதீஸாக பதிவாக இருக்கிற ஒரு செய்தியில நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் பர்ஸத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்க சொல்றாங்க, நான் சஅல்து அபூ தர் கிஃபாரி இடத்தில் நான் கேட்டேன், கைஃப சஅல்த ரசூலுல்லாஹ் லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரை பத்தி நீங்க நபி இடத்துல நிறைய கேட்டிருக்கீங்களே, நான் கேள்விப்படுறேன், எப்படி கேள்வி கேட்டீங்க, என்ன பதில் சொன்னாங்க? ஹஜ்ரத் அபூ தர் கிஃபாரி சொன்னாங்க, நான் மக்கள்கிட்ட எல்லாம் நான் அதை கேட்டிருக்கிறேன், கடைசியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் எனக்கு தெளிவு கிடைக்கல, நான் நபி இடத்துல போய் கேட்டேன், அக்பிரினி அன் லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும் போதே என்ன சொல்லி கேட்கிறாங்க அபூ தர் கிஃபாரி, அஃபி ரமலான் ஹிய அவு ஃபி கைரி, லைலத்துல் கத்ர் ரமலான்ல தான் இருக்குதா, அது வேற ரமலான் அல்லாத மாதத்திலும் இருக்குமா அப்படின்னு கேட்டேன். புதுசா ஒண்ணு சொல்றேன், ரமலான்ல தானே நம்ம வந்திருக்கிறோம், அடிப்படையில இருந்து வரணுங்கிறதுக்காண்டி இந்த செய்தியை நான் சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல் ஹிய ஃபி ரமலான், அது ரமலான்ல தான் சொல்றாங்க, ரமலான்ல தான் சொல்றாங்க, அதுல நோ டவுட்.
அதுக்கப்புறம் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, தகூனு மஅல் அன்பியாஇ மா கானு ஃபைதா குபிது ருஃபிஅத். நபிமார்கள் உலகத்துல வாழும் பொழுதுதான் லைலத்துல் கத்ர் இருக்குமா? நபிமார்கள் எல்லாம் மரணித்து விட்டால், கைப்பற்றப்பட்டு விட்டால் லைலத்துல் கத்ர் உயர்த்தப்பட்டு விடுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்ஹிய பல்ஹிய இலா யௌமில் கியாமா. இல்ல, நபிமார்கள் வாழும் காலத்தில் மட்டுமல்ல, இது நபிமார்கள் கைப்பற்றப்பட்டதற்கு பிறகும் கியாமத்து வரையிலும் இந்த லைலத்துல் கத்ர் என்ற ஒரு மகத்தான ஓர் இரவு இந்த உம்மத்திற்கு அது உண்டு. அடுத்து உடனே கேட்டாங்க ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி, யா ரசூலல்லாஹ், நீங்க ரமலான்னு சொல்றீங்களே, ஃபி ஐயி ரமலான், அத சொல்லுங்களேன், ரமலான்ல எந்த இரவு? قال صلى الله عليه وسلم التمسوها في العشر الاول والعشر الاواخر. முதல் 10 அல்லது முதல் 10லும் கடைசி 10லும் அதை நீங்க தேடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ முதல் 10 கடைசி 10, மிடில்ல ஒரு 10 இருக்குது, அதை மட்டும் மக்ஃபிரத்துடைய 10 மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது. லைலத்துல் கத்ரை தேட வேண்டியது முதல் 10 கடைசி 10. இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. முதல்ல ஒரு ஹதீஸை மட்டும் புடிச்சுக்கிட்டு நம்ம நிக்க கூடாது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெளிவா விளங்கிக்கலாம். ஒரு சட்டத்தை நாம் தீர்மானிப்பதற்கு, ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அந்த விஷயம் சார்ந்து எத்தனை செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க, அத்தனையையும் நாம கலெக்ட் பண்ணி அதை எல்லாவற்றையும் ஆய்வு செய்தால்தான் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர முடியும். இந்த ஹதீஸில் முஸ்னத் அஹ்மதிலே பதிவாக இருக்கிற இந்த ஹதீஸ்ல முதல் 10ங்கறாங்க, கடைசி 10ங்கறாங்க. அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற பேச்சு பேச ஆரம்பிச்சாங்க. அபூதர் கிஃபாரிக்கு சரி வரல. ஆஹா, 20 நாள்ல நிக்குது, ரமலான்ல இருந்துச்சு, 20 நாள்ல நிக்குது, அது எந்த இரவுன்னு தேடி பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அபூதர் கிஃபாரி கொஞ்ச நேரம் பேச விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற பேச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அவங்க கவனம் திரும்பின உடனே, யா ரசூலல்லாஹ், அந்த இந்த 20 நாட்கள்ல எந்த இரவுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்தகூஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர், கடைசி 10ல தடுங்க போங்க அப்படின்ட்டாங்க. அபிபினாஜிபோ ஒரு மாசமாக இருந்தது, 20 நாளாக ஆச்சு, இப்போ 10 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை சொல்லும்போது சொன்ன, லா தஸ்அல்னி அன் ஷைஇன் பஅதா, இதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு கேட்க கூடாது அப்படின்ட்டாங்க. அபூதர் பார்த்து தொணத்தொணன்னு கேள்வி கேட்டே இருக்க கூடாது அப்படின்னு. ஆனாலும் அபூதர் கிஃபாரி எடுத்த உடனே நகலல உட்கார்ந்துட்டாங்க. ரசூலா பேச விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற பேச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கவனம் திருப்பி வேற பேச்சுக்கு வரும் பொழுது, யா ரசூலல்லாஹ், இப்ப கூடுதலா அவனை சொல்றேன், அக்ஸம்து அலைக பிஹக்கி அலைக், உங்கள்கிட்ட எனக்கு இருக்கிற உரிமை, நட்பு எல்லாவற்றையும் வைத்து அல்லாஹ்வை முன்னிறுத்தி நான் சத்தியமிட்டு கேட்கிறேன், யா ரசூலல்லாஹ், லமா அக்பர்தனி ஃபி ஐயில் அஷ்ர் ஹிய, எந்த 10 அந்த 10 நாட்களில் எந்த இரவும் சொல்லலையே அப்படின்னா. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை அறிவிக்கிற ஹஜ்ரத் மர்சத் சொல்றாங்க, فغضب علي غضبا لم يغضب مثله منذ صحبته, நான் நபியோடு தோழமை கொண்ட காலத்தில் இருந்து என் மீது இப்படி கோபப்பட்டதில்லை. அவ்வளவு கோபப்பட்டுட்டு சொன்னாங்க, கடும் கோபத்தோடு சொன்னாங்க, இல்தமிசுஹா ஃபி ஸப்இல் அவாஹிர், போங்க கடைசி 7 இரவுல தேடுங்க அப்படின்னு. லா தஸ்அல்னி அன் ஷைஇன் பஅதா, இதுக்கு பிறகு எந்த கேள்வி கேட்க கூடாது அபூதர், போங்க. நசாயில வருது, அஹ்மதுல வருது. இப்போ எத்தனை நிக்குது? அல்ஹம்துலில்லாஹ் 7க்கு வந்துருச்சு. இது சார்ந்து நாம பல ஹதீஸ்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். பிரபலியமான செய்தி நமக்கு எல்லாம் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிதுக்கு பி உக்பரக லைலத்துல் கத்ர் ஃபதலாஹா ஃபுலான் வ ஃபுலான் ஃபருஃபிஅத் அஸா யகுன கைரன் ஃபத்தபிசுஹா ஃபில் அஷர். அப்படிலாம் ஹதீஸ் நம்ம பிரபலியமா தாலி புஸ்தகத்துல அழகா படிப்பாங்க. நம்ம கேட்டுட்டு வருஷந்தோறும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். சில வார்த்தைகள்லாம் மனப்பாடமாவே ஆயிடுச்சு கேட்டு. என்ன சொல்றாங்க, நான் லைலத்துல் கத்ருடைய குறிப்பை அறிவிப்பதற்காக நான் புறப்பட்டு வந்தேன். 2 பேர் சண்டை, அதாவது கருத்து சச்சரவு செய்துகிட்டு இருந்தாங்க, பிணங்கி கொண்டிருந்தார்கள், தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்கள். அதனால் எனக்கு அந்த இரவினுடைய குறிப்பு உயர்த்தப்பட்டு விட்டது. அது கூட உங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கலாம், கடைசி 10ல தேடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல இன்னொரு ஹதீஸ்ல ஒற்றைப்படை இரவுல தேடுங்கன்னு சொன்னாங்க. ஆக இந்த ஹதீஸ்கள் எல்லாம் கடைசி 10
ஒற்றைப்படை 5 இரவு, அதிலும் குறிப்பாக இந்த இந்த ஹதீஸின் அடிப்படையில் 7 இரவு சொல்லி வருது. 7 ஒற்றைப்படை இரவுகள் அப்படின்னு சொல்லி வருது. அப்ப 21 21 23 அதுல இருந்து நம்ம 5 மொத்தம் 5 இரவுகள் வருது. அதுல கடைசி 7 நாள் சொல்றாங்க. கடைசி 7 நாள் அப்படிங்கிறது அப்போ பிற 23க்கு பிறகு வரும். 3 இருந்து இதுக்கப்புறம் இரண்டாவது செய்தியாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி. இந்த ஹதீஸ் முஅஜமுல் கபீர் தபரானில வருது. 10471வது ஹதீஸாக இது பதிவாக இருக்கிறது. இந்த இரண்டாவது செய்தியில ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களை எல்லாம் ஒன்று கூட்டுறாங்க. அவங்களுடைய খিলাফத்துல கேட்கிறாங்க, லைலத்துல் கத்ரை பத்தி சொல்லுங்க. இந்த மஷூரா லைலத்துல் கத்ரை பற்றிய உங்களிடமிருந்து கருத்துக்களை கேட்பதற்காக அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களை எல்லாம் அழைத்து கேட்டாங்க. எல்லா சஹாபாக்களுடைய ஏகோபித்த கருத்தாக அது ஃபஅஜ்மஉ அலா அன்னஹா ஃபில் அஷ்ர் அவாஸ் கடைசி 10 தான் சொன்னாங்க. அப்போ அந்த சபையில் இருந்த ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து, யா அமீருல் மோமினீன் இன்னி அஅலம் ஐய லைலத்துல் கத்ர் ஹிய, எனக்கு தெரியும், எனக்கு என்னுடைய எண்ணம் அது என்னுடைய தீர்க்கமான ஞானம், லைலத்துல் கத்ர் எந்த இரவுன்னு எனக்கு தெரியும். எல்லாரும் ஒன்று சொல்றாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் சார்ந்த குர்ஆனினுடைய விளக்கங்களுக்கு தனிப்பெரும் ஞானம் பெற்றவர்கள், அல்லாஹ்வால் ஞானம் வழங்கப்பட்டவர்கள். அதனாலதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தங்களுடைய அந்த ஆட்சி அதிகார பொறுப்பில் நெருக்கமான ஆலோசகராக வைத்திருந்தாங்க. அப்ப அவங்க எல்லாரும் கடைசி 10 சொல்லுகிற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நான் சொல்லுகிறேன், எனக்கு தெரியும், அது சாபிஅத்துன் தம்தி அவ் சாபிஅத்துன் தபகா, 7 இரவுகள் மீதம் இருக்கிற அந்த இரவில், அல்லது கடைசி 10 7 இரவுகள் கழிந்து இருக்கிற அந்த இரவில், அப்படின்னா 23 அல்லது 27 என்கிற கருத்தை ஹஜ்ரத் உமர் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. ஆக 7ஐ சுற்றி தான் இருக்கிறது. ஒன்று ரமதானினுடைய கடைசி 10 7 இரவுகள் மீதம் இருக்கிற பொழுது 23வது இரவில் இருக்கலாம், அல்லது 7 இரவுகள் கடைசி 10 7 இரவுகள் கழிகிற அந்த 27வது இரவில் இருக்கலாம் என்ற 2 நாட்களை 23 27 என்கிற கருத்தை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு 7ஐ சுற்றி உள்ள கருத்தை சொன்னாங்க. அப்போ ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே கேட்டாங்க, ஃபமின் ஐன அலிம்த தாலிக யா இப்னு அப்பாஸ், எப்படி சொல்றீங்க, எதை வச்சு சொல்றீங்கன்னு கேட்கிற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ഖലഖல்லாஹு சப்அ ஸமாவாத் வ சப்அ அர்தீன், அல்லாஹ்வினுடைய சுன்னத்தில் அல்லாஹ்வினுடைய நடைமுறையில் 7க்கு 7வது எண்ணிற்கு என்று ஒரு முக்கியத்துவத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். அல்லாஹ் வானங்களை 7ஆக படைத்தார், பூமியை 7ஆக படைத்தார், வாரத்தின் நாட்கள் 7, அதே போல மாதத்திலே கிரக நட்சத்திரங்கள் சுற்றி வருவது 7, அதே போல மனிதன் 7 ஸ்டேஜில் இருந்து படைக்கப்பட்டிருக்கிறார். மனிதன் சாப்பிடக்கூடிய உணவாக அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்டக்கூடிய 7 உணவுகள், காம்பத்னா ஃபீஹா ஹப்பன் வ இனபன் வ கல்பன் சொல்லி பூமியிலிருந்து வரக்கூடிய உணவுகள் எல்லாம் சொல்றான். மனிதன் சஜ்தா செய்கிற பொழுது 7 எலும்புகள் சஜ்தா செய்கிறான். அதே போல புனிதமான ஹஜ்ஜில தவாஃப் 7, ரம்யல் ஜிமார் கல் எறியக்கூடிய அது 7, இப்படி 7க்கென்று அல்லாஹ் ஷரீஅத்திலே கொடுத்திருக்கிற முக்கியத்துவத்தை எல்லாம் அடிப்படையாக வைத்து லைலத்துல் கத்ரும் அந்த 7ஐ சுற்றி தான் இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா இப்னு அப்பாஸ் லகத் ஃபதின்த லிஅம்ரின் மா ஃபதின்னா லஹு, எங்களுக்கெல்லாம் புலப்படாத நுணுக்கமான விஷயம் உங்களுடைய கூர்மையான அறிவுக்கு அது பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. பெருமக்களே, இது தபரானியில 10471 செய்தியில வருது. இப்ப எங்க நிக்குது லைலத்துல் கத்ர்? எங்க நிக்குது? 23 27 நிக்குது. ஹைர், 7 இரவுல நின்னுச்சு, இப்ப 23 2 இரவுல நிக்குது இல்லையா? 2 இரவுல நிக்குது. இன்னைக்கு நம்ம 2 மணிக்கு அதில் டைம் வைக்க 1/2 மணி நேரத்துக்குள்ள நம்ம போய் ஃபைனல் பண்ணியே ஆகணும். அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ரத்
அடுத்த செய்தி முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ். அருமையான பெருமக்களை, பிரபல்யமான செய்தி தான். ஹஜ்ரத் அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த செய்தி நம்மளும் சொல்லி இருக்கிறோம், கேள்விப்பட்டிருப்போம். ஹஜ்ரத் ஸிர் இப்னு ஹுபைஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது விஷயமா பேசுறாங்க. சஹாபாக்கள் காலத்தில் இப்படி ஒரு அபிப்பிராயங்கள் இருந்து இருக்கிறது, பேச்சுக்கள் இருந்து இருக்கிறது. ஸிர் இப்னு ஹுபைஷ் ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் இடத்துல சொல்றாங்க, அருமையான உபய் இப்னு கஅப் அவர்களே, இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு லைலத்துல் கத்ர் சம்பந்தமா ஒரு கருத்து சொல்றாங்க. அந்த கருத்துல எனக்கு ஒரு தெளிவு வேணும். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, லைலத்துல் கத்ர் அடைய வேண்டுமானால் வருஷம் முழுவதும் யார் இரவில் நின்று தொழுவார்களோ மன் யகுமில் ஹவுல யுஸிப் லைலத்துல் கத்ர், வருஷம் முழுவதும் இரவு தொழுகையை தொழக்கூடியவரால் தான் லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள முடியும் என்று இப்னு மஸ்ஊத் சொல்லிட்டு இருக்காங்களே. இது விஷயமா எனக்கு ஒரு தெளிவு வேணும் என்று யார் கேட்கிறா? ஸிர் இப்னு ஹுபைஷ் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் இடத்துல கேட்கிறாங்க. ஸிர் இப்னு ஹுபைஷ்ங்கறவங்க ஹஜ்ரத் உபய் இப்னு கஅபுடைய மாணவர். அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க? இப்னு மஸ்ஊத் வருஷம் முழுவதும், நம்ம சுருக்கி எங்க வந்துட்டோம், ரமலான்ல 2 இரவு நிற்கும் பொழுது இப்படி இப்னு மஸ்ஊத் இப்படி சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டோம். இந்த செய்தியை உபய் இப்னு கஅப் இடத்துல ஹஜ்ரத் ஸிர் இப்னு ஹுபைஷ் சொல்லி இப்படி சொல்றாங்களே, இதுக்கு உங்க கருத்து என்னன்னு கேட்கிறாங்க. ஏன் உபய் இப்னு கஅப் கேட்டாங்க அப்படின்னா, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள்ல தனி பெரும் சிறப்பிற்குரியவங்க. தராவீஹ் வந்த வரலாறு அப்படிங்கிற அந்த தலைப்புல ஹஜ்ரத் அவங்க உபய் இப்னு கஅப் பத்தி சொன்ன செய்தியை நான் திரும்ப நினைவுபடுத்துறேன். அவங்களுக்கு 8 அம்சங்கள், ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் அவர்களுக்கு தனியா சிறப்பு அம்சங்களாக 8 அம்சங்கள். முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அவங்க பாராட்டப்பட்டவர்கள். அக்ரவு உம்மதி உபய் இப்னு கஅப், எங்க உம்மத்திலே மிக சிறந்த காரி உபய் இப்னு கஅப் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் சார்ந்த அந்த ஞானம் அவர்களுக்கு இருந்தது. இரண்டாவது, அவங்க சய்யிதுல் குர்ரா, அகில உலகத்தில் எத்தனை காரிகள் வந்தாலும் காரிகளுக்கெல்லாம் தலைவர் என்கிற உன்னதமான பெயர் பெற்றவர். வஹி எழுதக்கூடிய மிக முக்கியமான 4 பேர்ல அவங்க இருந்தாங்க. காத்திபுல் வஹி, குர்ஆனை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் குர்ஆனை தொகுக்கிற அந்த மிக மிக முக்கியமான ஷரீஅத்தினுடைய தலையாய அந்த பணியில 4 பேர்ல அவங்க வராங்க. ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் காரி மாத்திரமல்ல, முக்ரிஉல் குர்ஆன் சொல்லுவாங்க. குர்ஆனை அவர்கள் ஓதி கேட்டு சஹாபாக்கள் ஓதுவாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய, குர்ஆனை ஓதி காட்டக்கூடிய முக்ரிஉல் குர்ஆனாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலேயே முஃப்தி அப்படிங்கிற ஃபத்வா கொடுக்கக்கூடிய அந்த தகுதி பெற்றவர்களாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே வஹி எழுதப்பட்ட அந்த வேத வசனங்களை நபியிடத்திலேயே முழுமையாக ஓதி காட்டி அதற்கு ஒப்புதல் பெற்றவர்கள் ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் தான். மிக முக்கியமான வரலாற்றில் பிரசித்தி பெற்ற பைத்துல் முகத்தஸினுடைய உடன்படிக்கையை கையால் எழுதியவர்கள் ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப். இதெல்லாம் அவருடைய சிறப்பு தன்மைகள், சிறப்பு அம்சங்கள். இந்த உபய் இப்னு கஅப் இடத்துல தான் ஹஜ்ரத் ஸிர் இப்னு ஹுபைஷ் ரலியல்லாஹு கேக்குறாங்க, இப்னு மஸ்ஊத் வருஷம் ஃபுல்லா நின்னு தொழுதாதான் லைலத்துல் கத்ர் கிடைக்கும்னு சொல்றாங்களே, இதுக்கு உங்க கருத்து என்னன்னு கேட்ட பொழுது, அருமையான பெருமக்களே, உபய் இப்னு கஅப் பத்தி மிக முக்கியமான செய்தி சொல்லணும். லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப் சூரா இறங்கின உடனே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ரப்பக யஅமுருக அன் தக்ரஅஹா உபய்யன். இந்த லம் யகுனில் லதீன சூராவை உபய் இப்னு கஅபுக்கு நீங்க ஓதி காட்ட வேண்டும், ஓதி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் நபியை உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். இந்த செய்தி ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது உபய் இப்னு கஅப் கேட்டாங்க, வகத் துகிர்த சம்ம யா ரசூலல்லாஹ், என் பெயர் சம்மானி, என் பெயர் அல்லாஹ் குறிப்பிட்டு சொன்னானான்னு கேட்டு அழுதாங்க. சஹீஹ் புகாரில வருது, முஸ்லிம்ல வருது, திர்மிதியில வருது, நசாயில வருது.
அப்துல் ரஹ்மான் இப்னு அப்ஸி அப்படிங்கிறவங்க, அவங்களுடைய உபய் இப்னு கஅபுடைய தோழர், அவங்க சொல்லுவாங்க, அவங்க கேட்கறாங்க, சொல்லலாம் இப்படி சொன்னாங்க, நீங்க அழுதுட்டீங்களே, மகிழ்ச்சியில அழுதீங்களோ அப்படின்னு கேட்டாங்க, சந்தோஷத்துல அழுதீங்களோ? உங்க பேரை சொல்லி அல்லாஹ் நபியை பார்த்து வேத நாயகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த உபய் இப்னு கஅபிடத்துல நீங்க நபியை நீங்க ஓதி காட்டுங்க உபய்க்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே தங்கள் பெயரை சொன்னதை கேட்டு நீங்க சந்தோஷப்பட்டீங்களோ அப்படின்னு சொல்லி அப்துல் ரஹ்மான் இப்னு அப்ஸி கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்களா, உபய் இப்னு கஅப் சந்தோஷப்படாமல் என்ன, அல்லாஹ்வே சொல்றான், குல் பி ஃபضலில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபல்யஃப்ரஹு, அல்லாஹ்வின் அருள், அல்லாஹ்வின் ஃபضல், அல்லாஹ்வினுடைய கருணை கிருபை கிடைக்கிற பொழுது சந்தோஷப்படுங்கள் அல்லாஹ்வே சொல்றான். எனக்கு என் பெயரை ரப்பு சொல்லி என்னிடத்தில் நபியை ஓத சொன்னது எத்தனை பெரிய சந்தோஷம், எத்தனை பெரிய பாக்கியம், சந்தோஷம்தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த உபய் இப்னு கஅப் பெருமக்கள இவங்கள்ட்ட ஸிர் இப்னு ஹுபைஷ் கேட்டாங்க. அப்பதான் ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும் சொல்றாங்க. ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு கிருபை செய்யற இப்னு மஸ்ஊதுக்கு அதாவது அவங்களுக்கு தெரியும், அதான் இன்னஹு கத் அலிம அன்னஹா ஃபீ ரமலான். இப்னு மஸ்ஊதுக்கு தெரியாதா? இவங்க சொல்றாங்க, உபய் இப்னு கஅப் சொல்றாங்க, இப்னு மஸ்ஊதுக்கு தெரியாதா? உபய் இப்னு கஅப் சொல்றாங்க, இப்னு மஸ்ஊதுக்கு நல்லாவே தெரியும், லைலத்துல் கத்ர் ரமலான்ல தான் இருக்குது, கடைசி 10ல தான் இருக்குது, அது 27ஆம் இரவில் தான் இருக்கிறது என்பது எனக்கு மட்டும் தெரியாது, இப்னு மஸ்ஊதுக்கும் தெரியும். அப்ப ஏன் அவங்க ஒரு வருஷம் முழுவதும் தொழுதாதான் லைலத்துல் கத்ர் கிடைக்கும்னு சொல்றாங்க அப்படின்னா, அராத அல்லாஹ் யத்தகிலன் நாஸ், மக்கள் வந்து அந்த ஒரு இரவை சொல்லிட்டா அந்த ஒரு இரவோட அமல நிறுத்திட்டு தலைப்பெற பார்த்த உடனே இஷா தொழுதாமலும் ஓடுற மாதிரி அந்த ஒரு இரவு தொழுதுட்டு போயிருவாங்க. அதனால இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வருஷம் ஃபுல்லா தொழட்டுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி பொதுமக்களுக்கு அப்படி சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியத்தான் செய்யும், அவங்க 27ஆவது இரவுல தான் இருக்குது, ரமலான்ல தான் இருக்குது, கடைசி 10ல தான் இருக்குது, 27 தான் இருக்குதுங்கிறது இப்னு மஸ்ஊதுக்கும் தெரியும் என்று ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டு ثم حلف لا يستثني انها ليله 27 அவங்க அடுத்து சத்தியமிட்டு சொன்னாங்க. சஹாபாக்கள் சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொல்றா இருந்தாங்கன்னா நம்மள மாதிரி கண்டதுக்கெல்லாம் சத்தியம் செய்யறவங்க கிடையாது. அவங்க அல்லாஹ்வின் பெயர் சொல்லி சத்தியம் செய்தால் அது எத்தனை பெரிய கனமானது அப்படின்னு சொன்னா, சத்தியத்தை முறிப்பது ஒரு பாவம், அதற்கு பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது சரியத்தில். அல்லாஹ்வின் பெயர் சொல்லி சத்தியம் செய்து விட்டால் அதை நம்ம கரெக்டா செய்யணும், அதை முறிக்க கூடாது. ஆனால் அதை முறித்தால் என்ன செய்யணும்? 10 மிஸ்கின்களுக்கு உணவு கொடுக்கணும், அல்லது அடிமையை உரிமை விடணும், 3 நாள் நோன்பு வைக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு 10 மிஸ்கின்களுக்கு ஆடை கொடுக்கணும், 10 மிஸ்கின்களுக்கு உணவு உடை அல்லது இதுல ஒண்ணு, இல்லைன்னா 3 நோன்பு வைக்கணும், இல்லைன்னு சொன்னா அடிமை இருந்தா உரிமை விடணும் என்றெல்லாம் சத்தியத்தை முறித்ததற்கான பரிகாரம் அல்லாஹ்வே சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் சத்தியம் விட்டு சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லாம எதையாவது சொல்லலாமா? ஷரியத்துல இன்ஷா அல்லாஹ் சொல்லாம வலா தகுல் லிஷைஇன் இன்னி ஃபாஇலுன் ذلك غدا இல்லா இன்ஷா அல்லாஹ், நாளைக்கு அடுத்த நிமிஷம் நடக்க போற செய்தியை கூட இன்ஷா அல்லாஹ் சொல்லாம நபியே நீங்க சொல்லாதீங்கன்னு சொன்னோம். இன்ஷா அல்லாஹ் சொல்லாததனால தான் பல 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 பேருக்கு பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆனா இங்கே ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் இன்ஷா அல்லாஹ் சொல்லல, இன்ஷா அல்லாஹ் 27ல இருக்கும் அப்படி சொல்லல. எப்படி சொல்றாங்க? உறுதியாகவே சொல்றாங்க, அறுதியிட்டு சொல்றாங்க. பெருமக்களே, லா யஸ்தஸினி அன்னஹா லைலத்து 27. இப்போ ஹஜ்ரத் ஸிர் இப்னு ஹுபைஷ் கேக்குறாங்க, பைய ஷைஇன் தகூல் ذلك அபுல் முன்திர் அவர்களே, உபய் இப்னு கஅப் அவர்களே, எதை வச்சு இப்படி சொல்றீங்க? இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்களே, சத்தியம் விட்டு சொல்றீங்க, இன்ஷா அல்லாஹ் சொல்லாம சொல்றீங்க, எதை வச்சு இப்படி சொல்றீங்க என்று கேட்ட பொழுது ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் சொன்னாங்க, பில் அலாமத்தில் லதி அக்பர்னா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த அடையாளங்களை கொண்டு நான் சொல்கிறேன்.
என்ன அடையாளங்கள்? அன்னஹா லா தத்லு அன்னஹா தத்லு யௌமைதின் லா ஷுஆலஹா, அந்த இரவு கழிந்து மறுபகல் சூரியன் உதயமாகும், சூரியனுக்கு பிரகாசம் அதிகம் இருக்காது, மந்தமா இருக்கும், நிலவு போல பௌர்ணமி நிலவு போல சூரியனே இருக்கும் சொன்னோம். ஹதீஸ்ல கன்னஹா தஸ்துன் லைஸ லஹா ஷுஆ, வெளிச்சம் பிரகாசம் அதிகம் இருக்காது, மந்தமாக மங்களா இருக்கும். இதெல்லாம் அடையாளம், பிந்தைய அடையாளங்களாக. ஏன் பிந்தைய அடையாளத்தை சொன்னாங்கன்னு சொன்னா அடுத்தடுத்த வருஷத்துல நான் உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கிடைத்தவர்கள் அந்த இரவை பயன்படுத்தியவர்கள் நன்றி செலுத்துவதற்காக, தவறவிட்டவர்கள் வருத்தப்பட்டு அடுத்தடுத்த காலங்கள் அதை எட்டி பிடிப்பதற்காக பிந்தைய அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த அடையாளம் இரவு கழிந்து மறுபகல் அப்படியான சூரிய வெளிச்சம் குறைவாக இருக்கும் சொன்னாங்க. இந்த செய்திகளை ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுக்கு சொல்லி அவங்க இப்படி இருக்க இப்னு மஸ்ஊத் அவர்கள் ஒரு வருஷம் ஃபுல்லா தொழுதாதான் லைலத்துல் கத்ர் கிடைக்கும் சொல்றதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? லாக்கின்னஹு கரிஹ அய்யுஹ்பிரகும் ஃபதத்தகிலு, நீங்க ஒரு இரவை மட்டும் குறிப்பிட்டு சொல்லிவிட்டால் நீங்க அந்த ஒரு இரவை மட்டும் பிடித்துக் கொண்டு மற்ற சோம்பலா விட்டுருக்கீங்க, அதற்காகத்தான் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் அப்படி சொல்றாங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் ஸிர் இப்னு ஹுபைஷ் இடத்துல ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் தெளிவுபடுத்துறாங்க. இந்த செய்தி இந்த அடிப்படையில ஹஜ்ரத் உபய் இப்னு கஅபினுடைய மாணவராக அவங்கள்ட்ட செய்தியை கேட்ட ஹஜ்ரத் ஸிர் இப்னு ஹுபைஷ் அவங்க சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, லௌலா சுஃபஹாவுக்கும், இதுதான் இன்றைய இந்த இந்த செய்தியில முத்தாய்ப்பான செய்தியாக நான் நினைக்கிறேன். ஹஜ்ரத் ஸிர் இப்னு ஹுபைஷ் சொல்றாங்க, ஏன்னா உபய் இப்னு கஅப் இடத்துல தெளிவு பெற்றுட்டாங்க. யாரு? ஸிர் இப்னு ஹுபைஷ். இந்த பேர் யாவதுல வைங்க, லைலத்துல் கத்ர் சம்பந்தமான இந்த பேச்சில ஸிர் இப்னு ஹுபைஷுடைய பேர் மறந்துடக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய ஆணித்தரமான அந்த செய்தி நமக்கு மிகப்பெரிய ஒரு இந்த இரவிற்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவத்திற்கான மிக மிக முக்கியமான அடித்தளமான ஆதாரமாக இருக்கலாம். அவங்க சொல்றாங்க, லௌலா சுஃபஹாவுக்கும் லவضعت يدي في اذني فناديت ان ليله القدر 27 نبأ من لم يكذبني عن نبي من لم يكذبه. ஹஜ்ரத் ஸிர் இப்னு ஹுபைஷ் சொல்றாங்க, உங்கள சில மடையர்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் என்னுடைய இரண்டு கைகளையும் காதில் வைத்து அடைத்துக் கொண்டு நான் ஊரெல்லாம் சுற்றி திரிந்து நான் இந்த செய்தியை நான் சொல்லுவேன். நான் கூவி அழைத்து சொல்வேன். என்ன சொல்வேன் தெரியுமா? லைலத்துல் கத்ர் என்பது 27வது இரவு தான் என்று நான் கூவி சொல்வேன், மக்களுக்கு நான் பகிரங்கப்படுத்துவேன். இந்த செய்தி யார் சொன்ன செய்தி தெரியுமா? நபவு மல்லம் எக்திபினி, என்னிடத்தில் பொய் பேசாத என்னுடைய உஸ்தாத் ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் சொன்ன செய்தி. நபவு மல்லம் எக்திபினி, என்னிடத்தில் பொய் பேசாத, என்னிடத்தில் வாழ்நாளில் ஒரு நாள் கூட பொய் சொல்லிடாத, வாழ்நாளில் பொய்யே தெரியாத தூய மனிதர் ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் எனக்கு சொன்ன செய்தி இது என்றும், அந்த உபய் இப்னு கஅபுக்கு யார் சொன்ன செய்தி தெரியுமா? அந்நபையின் மல்லம் எக்திபுஹு, அந்த உபய் இப்னு கஅப் இடத்திலே ஒரு காலமும் வாழ்நாளில் பொய் சொல்லாத அஸ்ஸாதிகுல் மஸ்தூக், சத்தியமே உரைக்கக்கூடிய சர்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபய் இப்னு கஅபுக்கு சொன்ன செய்தியை என் உஸ்தாத் உபய் இப்னு கஅப் அவர்கள் எனக்கு சொன்ன செய்தி இது. லைலத்துல் கத்ர் என்பது 27ஆம் இரவுதான் என்று நான் மக்களை கூவி அழைத்து நான் சொல்லி திரிவேன். மடையர்கள் ஏதாவது சொல்லிடுவாங்களே, நான் அதை சொல்லாம இருக்கிறேன். இந்த செய்தி அருமையான பெருமக்களே இப்னு ஹுஸைமாவிலே வருகிறது. ஸிர் இப்னு ஹுபைஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் சஹாபா பெருமக்களிலே பல சஹாபாக்கள் லா யஷுக்கூன அன்னஹா லைலத்து 27 தபகா 3. இப்னு ஷைபா முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா என்ற ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. சஹாபாக்கள் பெரும் கூட்டம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உள்ளிட்ட சஹாபாக்கள் உள்ளிட்ட அத்தனை பேர்களும் லைலத்துல் கத்ர் 27ஆம் இரவு என்பதில சந்தேகமே படலன்னு சொல்றாங்க. அபூ முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா ஹதீஸ் வருகிறார். 4வது செய்தியாக பெருமக்களே ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு காத்திபுல் வஹீல் அவங்க சொல்லுவாங்க, அதாவது
லைலத்துல் கத்ர் லைலத்து 27 அவர் ரவாஹ் அபூ தாவூத் 1178 1178வது ஹதீஸாக அபூ தாவூதிலே இடம்பெற்றிருக்கிறது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், லைலத்துல் கத்ர் என்பது 27ஆம் இரவு தான். நாங்க சொல்லல, யாரோ எவரோ சொல்லல, ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு தெரியாதா ஒற்றைப்படை இரவுல தான் இருக்குது, கடைசி 10 தான் இருக்கு, இந்த ஹதீஸ் அவங்களுக்கு கவனத்தில் இல்லையா? லைலத்துல் கத்ர் 27ஆம் இரவுன்னு சொன்னாங்க. அடுத்து 5வது செய்தியாக அஹ்மதிலே பதிவாக இருக்கிற 2042 ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு சஹாபி வருகிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யா நபி அல்லாஹ் இன்னி ஷேഖுன் கபீர் அலீல் யஷுக்கு அலையல் கியாம். அல்லாஹ்வின் தூதரே, வயதான ஆள் நான், வயசான ஆளு, கிழவன், என்னால நிக்க முடியாது, நின்று தொழ முடியாது. அல்லாஹ்வின் தூதரே, ஃபஅமுர்னி பிலைலா லஅல்ல அல்லாஹ் யுவஃபிக்னி ஃபீஹா லைலத்துல் கத்ர். எனக்கு ஒரு இரவு சொல்லுங்க, ஒரு இரவு வேணா கஷ்டப்பட்டு நின்னு தொழ முடியும், அந்த ஒரு இரவு நான் நின்னு தொழ முடியும், அது லைலத்துல் கத்ர் வர்ற மாதிரி ஒரு இரவை நீங்க சொன்னீங்கன்னா நான் அந்த இரவு மட்டும் நான் கஷ்டப்பட்டாவது நின்னு தொழுதுக்குருவேன், நின்னு இபாதத்து செய்வேன், அந்த ஒரு இரவு மட்டும் சொல்லுங்களேன் அல்லாஹ்வின் தூதரே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு சஹாபி கேட்கிறாங்க. இப்னு அப்பாஸ் செய்தி அறிவிக்கிறாங்க, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக பிஸ்ஸாபிஆ, 7வது இரவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், கடைசி 10 7வது இரவு. அபூ ரவாஹு அஹ்மத் ஹதீஸ் கிரந்தத்திலே 2042 ஹதீஸா பதிவாயிருக்கு. 6வதாக நிறைவான செய்தி, அருமையான பெருமக்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சுஃபா திண்ணை தோழர்களில் நபியோடு பட்டினியாக பசியோடு கிடந்து சன்மார்க்கத்தை ஞானம் பெறுவதற்காக, மார்க்க ஞானத்தை ஹதீஸ் ஞானத்தை பெறுவதற்காகவே நபியோடு இருந்த அந்த மாதூய மனிதர் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, லைலத்துல் கத்ரை பற்றி நாங்கள் நபியிடத்துல பேசிக் கொண்டிருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைலத்துல் கத்ர் அது ஐயுக்கும் எதுக்கும் ஹீன தலஅல் கமர் வஹுவ மிஸ்லு ஷக்கி ஜஃப்னா. அந்த இரவுகள்ல, அந்த இரவு சந்திரன் உதயமாகிற பொழுது அது வெறும், அதாவது தட்டு போல அதாவது இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த செய்திகளை அறிவிக்கிற இந்த அறிவிப்பாளர்களிலே அபுல் ஹசன் ஃபாரிசி சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த தன்மையில் அந்த ஒரு இரவில் அந்த சந்திரன் இருந்தது என்று சொன்னால் அந்த இரவு 27ஆம் இரவுதான் என்று ஹஜரத் இந்த அபுல் ஹசன் ஃபாரிசி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அருமையான பெருமக்களே, ஏராளமான செய்திகள் இருந்தாலும் ரத்தின சுருக்கமாக நான் இதை தொகுத்திருக்கிறேன். அருமையான பெருமக்களே, ஆக லைலத்துல் கத்ர் 27ஆம் இரவு அப்படிங்கிறது பாரம்பரியமாக உலகெங்கிலும் இஸ்லாமிய பெருமக்கள் அந்த இரவுக்கு ஒரு முக்கியத்துவம். ஆனா தெளிவா விளங்கணும், இருந்தாலும் நாம் அந்த ஒரு இரவை மட்டும் அமல் செய்து விட்டு விடுவதற்கு இல்லை. ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அன்ன ஜமீஅ லயால் அஷ்ர் துத்லபு லைலத்துல் கத்ர் அலஸ்ஸவா. மூமின்கள் முஸ்லிம்கள் கடைசி 10 இரவுகளில் எல்லா இரவுகளிலும் சமமாக அதை நாம் போற்றி அந்த இரவை நாம் பயன்படுத்த வேண்டும், இபாதத்துல கழிக்க வேண்டும் என்று சொல்வார். அதுல ஒரு இரவை தூக்கி ஒரு இரவை நம்ம தாழ்த்த வேண்டாம். ஆனாலும் இந்த இரவு என்பது, இந்த இரவுகள்ல 27க்கு இருக்கிற ஒரு முக்கியத்துவத்தை நம்ம விளங்கணும் அப்படிங்கிறதா முக்கியம். இவ்வளவு அழுத்தமா சொல்றது அப்ப அந்த ஒரு இரவை மட்டும் நம்ம அமல் செய்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இல்லை. அருமையான பெருமக்களே, என்னமோ நமது முன்னோர்கள் எல்லாம் ஒன்றும் விவரம் தெரியாதவர்களை போல, புதிதாக கண்டுபிடித்தது போல பாரம்பரியத்தை, கலாச்சாரத்தை, முன்னோர்களினுடைய ஆய்வை, முன்னோர்களினுடைய அந்த ஞானத்தை எல்லாம் உதாசீனப்படுத்திவிட்டு தனக்கு கிடைச்ச ஒரு செய்தியை மட்டும் வச்சுக்கிட்டு லைலத்துல் கத்ர் சம்பந்தமா ஒரு ஹதீஸா வந்து இருக்குது. எத்தனை ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம், எத்தனை விதமான ஹதீஸ்கள், எல்லாவற்றையும் தொகுத்து வகுத்து அதை பிரிச்சு ஆய்வு செய்துதான் ஒரு முடிவுக்கு வருவாங்க சட்ட மேதைகள், இமாம்கள். அருமையான பெருமக்கள், அந்த அடிப்படையில தான் லைலத்துல் கத்ர் கடைசி 10ல தான், ஒற்றை படையில தான். ஆனாலும் கூட இரவுகள்ல 23, 27 என்று இருந்தாலும் 21 வருகிறது, 23 வருகிறது, எல்லாம் இருந்தாலும்
27ஆம் இரவிற்கு இருக்கிற தனிப்பெரும் முக்கியத்துவத்தை இந்த சஹாபாக்களினுடைய அவர்களுடைய கருத்துக்களில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ்களில் இருந்து தான் நமது முன்னோர்கள் நமது இமாம்கள் அந்த இரவை முக்கியத்துவம் கொடுத்து வந்தாங்க அப்படிங்கறத நம்ம தெரிகிறோம். மகத்தான் அந்த இரவை நாம் அடையக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அந்த இரவுல மலக்குமார்கள் எல்லாம் இறங்குவார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த இரவிலே இறங்கி வந்து மூமின்களிடத்துல முசாஃபஹா செய்யறாங்க அப்படின்னு வருது. அப்போ ஹதீஸ்களுடைய விரிவுரையில் எழுதுறாங்க, அதாவது மூமின்கள்ல யாரை கண்டாலும் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முசாஃபஹா செய்வாங்க. அந்த முசாஃபஹா செஞ்சாங்க எப்படி தெரியும்? முசாஃபஹா மலக்குமார்கள் வருவாங்க, முசாஃபஹா செய்யறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, முசாஃபஹா செய்யறாங்க, எப்படி நமக்கு தெரிய முடியும்? அதுக்கு சில அடையாளங்களை சொல்றாங்க. وعلامة ذلك من شعر جلده ورق قلبه ودمعت عيناه فإن ذلك من مصافحة جبرائيل. யாருடைய உடல் மெய் சிலிர்க்கிறதோ, துஆவுல இருக்கும் பொழுது, இபாதத்துல இருக்கிற பொழுது, ரப்போடு பேசுகிற பொழுது, ரப்பிடத்துல அழுது தொழுது நாம் புலம்பி அவனிடத்திலே நம்முடைய வேண்டுதலை வைக்கிற பொழுது, யாருடைய உடல் யாருடைய மெய்சில் இருக்கிறதோ, தோல் அதாவது நடுங்குகிறதோ, கல்பு இலகி விடுகிறதோ, கண்கள் கண்ணீரை வடிக்கிறதோ, இந்த அடையாளங்கள், இந்த 3 அடையாளங்களும் இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொட்டதின் விளைவுதான் என்று இந்த ஹதீஸினுடைய விரிவுரையில் இமாம்கள் சொல்லித் தருகிறார். அப்படிப்பட்ட பாக்கியமான அந்த மலக்குமார்களுடைய முசாஃபஹாவை ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமின் முசாஃபஹாக்களை எல்லாம் பெறக்கூடிய நசீபு பெற்றவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கியபடி அருள் புரிவானாக. நமது பிள்ளைகள், சந்ததிகள், நமது குடும்பத்தார்கள் அனைவருக்கும் லைலத்துல் கத்ருடைய அந்த இரவை அடைந்த நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாழ்நாளில் இன்னும் பல ரமலானை அடையக்கூடிய நசீபை அந்த ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. எதை கேட்டோமோ, எதை பேசினோமோ அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.